நெஞ்சத்தை கில்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேணுகா என்கேஜ்மெண்ட்கான ரிங் எல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. அப்போது மதுமிதாவோட அப்பா அங்கே வரும்போது அந்த ரிங் எல்லாம் அவர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. முதல்ல ஜீவா போட வேண்டிய ரிங்கை வந்து காமிக்கிறாங்க. அதை அவர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னோட செலெக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்ததான் வந்து மது போட வேண்டிய ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. என்ன இது, இந்த ரிங்கா, இது பழைய ரிங்காச்சே, எதுக்காக நீ இதை எடுத்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரிங்கை பார்க்கும் போதெல்லாம் மதுக்கு வந்து நின்று போன நிச்சயதார்த்தம் தானே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கோவப்பட, அப்போது ரேணுகா வந்துட்டு ஏங்க ஒன்றுமில்லாத விஷயத்துக்குலாம் நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, ரேணுகா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தங்க வைக்கிற விலைக்கு எல்லாத்தையும் நம்ம புதுசாகவே எடுக்க முடியாது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மதுவோட அப்பா வந்துட்டு இங்கே பாரு, உனக்கு ஜீவாவுக்கு நகை எடுக்கும்போது மட்டும் வந்து உனக்கு நகை தங்க விலையெல்லாம் வந்து பெருசாக தெரியல, இப்போ மதுக்கு எடுக்கும்போது மட்டும் உனக்கு தங்க விலையெல்லாம் உனக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. நீ வந்து உன் பசங்களுக்குள்ளே வந்து நிறைய வித்தியாசம் பார்க்குற, நீ இப்படியெல்லாம் பார்க்க வச்சு தான் மதுவுக்கு எல்லாமே பழசாகவே கிடைக்குது, நீ என்ன பண்ணாலும் அவள் அமைதியாக போவான்றதுனால தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து அவளை வந்து உன் பெத்த பொண்ணாகவே பார்க்கல, நீ மாற்றாந்தாய் மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொன்னதுமே வந்து அவங்க அம்மா வந்து உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொன்னீங்க, என்னையா இப்படி சொன்னீங்க, நீங்கள் நான் மதுவுக்கு கல்யாணம் ஆகணும்னு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க. முதல்ல வந்து தட்டு நிறைய வந்து மதுவுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக வந்து 2-3 புடவை வந்து சாமிக்கு வந்து சாத்துறதா சொல்லி வேண்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பிள்ளையாரை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னை நான் தண்ணியிலேருந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் வந்து மதுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா நான் வந்து மாற்றந்தாய் மாதிரி நடந்துக்கிறேன் நான் சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியாழ. அப்போ மது வந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா ஏம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அதான் நீ சாமிக்கு புடவை சாத்துறேன்னு வேண்டியிருக்கல, அதுவே போதும்மா, எதுக்கு பிள்ளையாரை வந்து தண்ணியில் வச்சுருக்க, பிள்ளையாரை எடுத்து வெளியில் வைமா, நீ நினைக்கிறது நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையாரை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. மதுமிதா சாமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வந்துட்டு மாயா கிட்ட வந்து ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கௌதம் மட்டும் ரொம்ப சோகமாக இருப்பார். என்னென்னு கேட்கும்போது வந்துட்டு நீ கல்யாணம் ஆகிட்டு நீ அந்த வீட்டுக்கு போயிடுவேன், அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாயா சட்டுன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் அந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா இது எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாயா கிட்ட வந்து மாயா நீ போயிட்டு முதல்ல ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கௌதம் நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்காக கௌதமோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து மதுவோட வீட்டுக்கு வந்து வராங்க. எல்லோரும் வந்து அங்கே வந்துட்டுருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அப்போது அதித்தி வந்துட்டு கௌதமையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லி சொல்கிறாங்க. கௌதமும் கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் ஆடுவார். நான் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு மதுவோட ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷ்க்கு அந்த விஸ்வாஸ்க்கு கல்யாணம் ஆன விஷயம் வந்து தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்து கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால வந்துட்டு கௌதம் வந்து காது கேட்காம அங்கே அட்டனே பண்ண மாட்டார். அதனால் உடனே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உடனே வந்து சந்தோஷ் வந்து வந்துட்டு இருப்பார் மதுவோட வீட்டுக்கு. இங்கே நிச்சயதார்த்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லா சடங்கும் பண்ணுவாங்க. அப்போது நிச்சயதார்த்த பத்திரிக்கையும் படிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக சந்தோஷ் வந்து அங்கே வந்துடுவார். கௌதம் வந்துட்டு வாடா சந்தோஷ் அப்படின்னு கூப்பிடும்போது நீ முதல்ல வெளியில் வா அப்படின்னு கௌதமை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னடா இது, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல ஆமாடா அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்துட்டு நிச்சயத்தை நிறுத்தத்துக்காக உள்ளே வராரு. அப்போ கரெக்டாக வந்து ரிங் போடுறதுக்காக வராங்க. விஸ்வாஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு விஸ்வாஸ் கிட்ட போயிட்டு எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏன் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க. எந்திரிடா அப்படின்னு மிரட்டுறாங்க. எந்திரிச்சு நின்னதுமே வந்து விஸ்வாஸை பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சதுமே வந்துட்டு ஐயோ என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து கொஞ்சம் கத்துறாங்க. கௌதம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறாங்க. இவனுக்கு இதுவே ரொம்ப கம்மி, இங்கே பாருடா
ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை சாகடிச்சிருவேன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கே நீ பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்ல விஸ்வாஸ் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ரேணுகா வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை மறைச்சி இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா, உண்மையை சொல்லலை அவ்வளோதான், உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அப்போது விஸ்வாஸ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கல்யாணம் ஆகிட்டு நீ வேற ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கோவப்படுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ண, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க அப்போ விஸ்வாஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என்னாலியா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து ஒரு சிலதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த ஆஃபருக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 10 வருஷமாக நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் நீங்கள் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கை நிறைய சம்பளம் காரு வீடு அப்படின்னு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதனால் அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அதுக்காக ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இதை கேட்ட மதுமிதாவோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சார் இதெல்லாம், அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா, ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ விஸ்வாஸ் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மதுமிதா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்துங்க சார், எல்லாம் நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாட பார்த்துருக்கீங்களே அப்படின்லாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ சந்தோஷ் ஒரு பக்கம் இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கௌதம் எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணனே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. இவன் ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான், அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன். மதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன், எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஜீவா ஒரு பக்கம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு உங்கள் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுவோட அப்பா ஒரு பக்கம், இனிமேல் என் பொண்ணை யார் மதிப்பா, அவளுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் உடைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. ஜீவா வந்துட்டு உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. கௌதம் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, மது நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஜீவா வந்துட்டு, இதுக்கப்புறம் என் அக்காவை வந்து யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, என் அக்காவுக்கு கல்யாணமே நடக்காதே இந்த விஷயத்தினால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துறாங்க. கௌதம் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.